ஆவணி மாத அமாவாசை அன்று நிலைவாசலில் இந்த 3 பொருட்களை சும்மா வையுங்கள். கண் திருஷ்டி நீங்கி பணம் வீடு தேடி வர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி நீக்கிறதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் இது கண்டிப்பாக உதவி செய்யும். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 22/8/2025 வெள்ளிக்கிழமை அமாவாசை இருக்குது, சனிக்கிழமையும் அமாவாசை இருக்குது. 2 நாளுமே நீங்கள் இதை செய்யலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது, நேரம் இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி இதை வைங்க. வெள்ளிக்கிழமை முடிந்தால் வெள்ளிக்கிழமை, இல்லைனா சனிக்கிழமை. ஸோ இந்த 2 நாட்களை எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் ஒரு முறை செய்தால் போதும். டெய்லி செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை வைத்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நமக்கு எப்படி சுற்றி போடுறோமோ அதே மாதிரி தான் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி போடுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை ஒரு சிலரால் பண்ண முடியும், ஒரு சிலரால் பண்ண முடியாது. அப்படி சுற்றி போட முடியல அப்படின்னாலுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பூசணிக்காயை சும்மா ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி 2 பக்கமும் குங்குமம் தடவி அதை வாசலில் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு, இது திருஷ்டி கழிக்க முடியாதவங்க இதை செய்யலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் அமாவாசை அன்று கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ நமக்கு தேவையான இந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் பொருள் கல்லுப்பு, 2வது மிளகு. ஸோ நம்ம நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு மிளகு சுற்றி போடுறத பார்த்துருப்பீங்க. குறிப்பாக முருகர் கோயிலில் கல்லுப்பு மிளகு சுற்றி போடுவோம். இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கந்திருஷ்டி எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல் நீக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டோட ஹால்லேயே நான் வைக்க சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வீட்டோட வாசல், அதாவது வீட்டுக்குள்ளே வரீங்க பார்த்திங்கன்னா தலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக வைக்க போகிறீங்க. ஸோ இந்த 2 பொருட்களுக்கு அடுத்து 3வது ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எத்தனை மிளகு வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒற்றைப்படையில் வரா மாதிரி 3, 5 ஒரே ஒரு மிளகு வைத்தாலும் போதுமானது. ஸோ கல்லுப்பு நான் இப்போ குட்டியாக அகல் விளக்கு வைத்து அதில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன பவுல்லையும் வைக்கலாம். ஸோ ஒரு சிலர் வெளியே வைக்கும் பொழுது ரொம்ப பார்வையாக வைக்கணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பெரிய பவுல்லையும் வைக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் வைக்க வேணாம், நிறைய பேர் அதை என்னென்னு கேட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக அகல் விளக்கில் வைத்தாலும் போதுமானது. ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். ஒரு சின்ன தட்டு இல்லை தாம்பல தட்டு, சின்ன பவுல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அகல் விளக்கும் பயன்படுத்தலாம். நான் ஹாலில் வைக்க சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்களில். அதில் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருளை வீட்டோட ஹாலில் வச்சுருங்க. 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்ற சொல்லியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் மட்டும் நீங்கள் வாசலில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கால்படத்தில் தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த உப்பு மிளகுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம சொன்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். பொதுவாக நம்ம கந்திருஷ்டி பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவோம். ஸோ அடுத்து 3வது பொருள் பார்த்திங்கன்னா படிகாரம். இந்த படிகாரம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த படிகாரத்துக்கு நிறைய சக்தி இருக்குங்க. நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு பண வசியம் ஏற்படுறதுக்கோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கந்திருஷ்டியை நீக்கிறதுக்கோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ இந்த படிகாரம் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. கிலோ கணக்குலையும் தருவாங்க, அரை கிலோன்னு சொல்லி சின்ன பாக்கெட்லேயும் விற்பாங்க. நம்ம வாசலில் கூட படிகாரம் கட்டுவோம், நிறைய கருப்பு கையில் போட்டு கட்டி வச்சுருப்போம். ஸோ இதுவும் கந்திருஷ்டிக்காக தான். ஸோ இந்த ஒரு படிகாரத்தை ஒரு சின்ன ஒரு குட்டி பீஸ் போதும், ரொம்ப பெரிய அளவெல்லாம் வேணாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதை நீங்கள் 3வது பொருளாக இந்த உப்பு மிளகுக்கு மேலே வச்சுருங்க. ஸோ இந்த 3 பொருளை வாசலில் வைக்க போகிறீங்க. இது அப்படியே ஒரு நாள் முழுவதும் இருக்கட்டும். அடுத்த நாள் கால்படத்தை இடத்துல தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைனா தண்ணீரில் போட்டுட்டு அதை நீங்கள் தூக்கி அப்படியே கால்படத்தில் ஊற்றிடலாம். ஸோ இது 2ம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா நம்ம உப்பு மிளகு பொதுவாகவே தண்ணீரில் போட்டு அதை கால்பட இடத்துல மண்பாங்கான இடத்துல ஊற்றிடுவோம். அதே மாதிரி தான் படிகாரமும் இருக்கும்போது இது 3 பொருளுமே நீங்கள் தண்ணீரில் போட்டு அதை கால்படத்தில் தூக்கி ஊற்றிடலாம். ஸோ இது முதல் விஷயம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பதிவுகள் அமாவாசையில் செய்ய சொல்லியிருப்பேன், உப்பு பரிகாரம் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் கூடிய அனைவருக்கும் அமாவாசை என்று சுற்றி போடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் எதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.